4. அழைப்பு தகவல் தொடர்பு. வணக்கம் மாணவ செல்வங்களே, ஒவ்வொரு நாளும் பேசுவதன் மூலமும் எழுதுவதன் மூலமும் செய்திகளை அனுப்புவதன் மூலமும் உங்கள் கைகள் மற்றும் முக பாவனைகளை பயன்படுத்துவதன் மூலமும் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இது தகவல் தொடர்பு என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஒருவருக்கொருவரை இணைத்து புரிந்து கொள்ளும் ஒரு வழி. நாம் மற்றவர்களை தொடர்பு கொள்வதற்கு பல வழிகள் உள்ளன. நாம் பேசலாம், கடிதங்களை எழுதலாம், தொலைபேசிகளில் குறுஞ்செய்திகளை அனுப்பலாம் மற்றும் சைகை மொழியை பயன்படுத்தலாம். இது வார்த்தைகள் மற்றும் இல்லாமல் நாம் தொடர்பு கொள்ள கை சைகைகள் மற்றும் முக அசைவுகளை பயன்படுத்துகிறோம். இப்போது 4ஆம் வகுப்பின் சுற்றுச்சூழல் அறிவியல் பாடப்பிரிவான தகவல் தொடர்பில் நாம் தொடர்பு கொள்ளும் இந்த அற்புதமான வழிமுறைகளை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் தகவல் தொடர்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நாம் தொடர்பு கொள்வதற்கான பல்வேறு வழிகளை ஆராய்வீர்கள். அதாவது பேசுதல், எழுதுதல் மற்றும் சைகை மொழி. கடந்த காலத்திலும் இன்றும் மக்கள் எவ்வாறு தொடர்பு கொண்டனர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: தகவல் தொடர்பு, அதாவது கருத்துக்கள், எண்ணங்கள் அல்லது உணர்வுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது. மக்கள் செய்தி தொடர்பியல், அதாவது தொலைக்காட்சி அல்லது செய்தித்தாள் மூலம் ஒரே நேரத்தில் பலருக்கு தகவல்களை அனுப்புதல். உள்நாட்டு அஞ்சல் தாள், அதாவது தபால் மூலம் நீண்ட செய்திகளை அனுப்ப பயன்படுத்தப்படும் ஒரு மடிக்கக்கூடிய காகிதம். அஞ்சல் சேவைகள், அதாவது கடிதங்கள் மற்றும் தொகுப்புகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பும் அமைப்பு. மின்னஞ்சல், அதாவது ஒரு சாதனத்திலிருந்து மற்றொரு சாதனத்திற்கு இணையத்தை பயன்படுத்தி ஒரு செய்தியை அனுப்புதல். இணையம், அதாவது தகவல்களை பகிர்ந்து கொள்ள கணினிகள் மற்றும் கைபேசிகளை இணைக்கும் உலகளாவிய வலையமைப்புகள். கருத்து வரைபடத்தை பாருங்கள். கருத்து வரைபடம் நீண்ட காலத்திற்கு முன்பு, அதாவது கைபேசிகள் மற்றும் இணையத்தின் உபயோகத்திற்கு முன்பு மக்கள் கடிதங்கள் எழுதுவதன் மூலம் செய்திகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் எண்ணங்களை மற்றவர்களுக்கு அனுப்ப அஞ்சல் அட்டைகள், உள்நாட்டு அஞ்சல் தாள் மற்றும் அஞ்சல் உரைகளை பயன்படுத்தினர். முதலில் அவர்கள் செய்தியை கவனமாக எழுதுவார்கள். பின்னர் பெறுநரின் முகவரியை அஞ்சல் உரை மீது எழுதி அதை ஒரு அஞ்சல் பெட்டியில் போடுவார்கள். ஒரு தபால்காரர் கடிதங்களை சேகரித்து அவர்கள் ரயில், பேருந்து அல்லது பிற வாகனங்களில் மற்றொரு நகரம் அல்லது கிராமத்திற்கு செல்வார்கள். வரிசைப்படுத்திய பிறகு மற்றொரு தபால்காரர்
அந்த நபரின் வீட்டிற்கு கடிதத்தை வழங்குவார். இந்த பயணம் பல நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஆகலாம். மக்கள் தங்கள் குடும்பத்தினரிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் செய்திகளை பெற பொறுமையுடனும் உற்சாகத்துடனும் காத்திருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு தபால் நிலையத்திற்கும் நாடு முழுவதும் ஒரு எண் வழங்கப்படுகிறது. இது அஞ்சல் குறியீடு அல்லது அஞ்சல் குறியீட்டு எண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அஞ்சல் குறியீடு முகவரியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது அந்த இருப்பிடத்தை எளிதில் அடையாளம் காண இன்றைய தகவல் தொடர்பு. இப்போது இது மிகவும் வித்தியாசமாக உள்ளன. இப்போது நம்மிடம் கைபேசிகள், கணினிகள் மற்றும் இணையம் உள்ளன. சில நொடிகளில் நாம் செய்திகளை அனுப்ப முடியும். நம் கைபேசிகளை பயன்படுத்தி அழைப்புகளை செய்கிறோம், குறுஞ்செய்திகளை அனுப்புகிறோம். வெகு தொலைவில் உள்ள ஒருவருடன் காணொளி அழைப்பு கூட செய்கிறோம். ஒரே நேரத்தில் அவர்களின் முகத்தையும் குரலையும் நாம் காணலாம். இது ஆச்சரியமாக இல்லையா? மின்னஞ்சல் மற்றொரு நவீன கருவியாகும். இது இணையத்தை பயன்படுத்தி ஒரு கணினி அல்லது தொலைபேசியில் இருந்து இன்னொரு கணினிக்கு செல்லும் டிஜிட்டல் கடிதம் போன்றது. தனிநபருடன் தனிநபர் தொடர்பு. உங்கள் நண்பர், ஆசிரியர் அல்லது குடும்ப உறுப்பினர் போன்ற ஒரு நபருடன் மட்டுமே நாம் பேசும்போது அது தனிநபருடன் தனிநபர் தொடர்பு என்று அழைக்கப்படுகிறது. நாம் அவர்களை தொலைபேசியில் அழைக்கலாம், ஒரு தனிப்பட்ட கடிதத்தை எழுதலாம், ஒரு செய்தியை அனுப்பலாம் அல்லது பேசுவதற்கு சைகை மொழியை பயன்படுத்தலாம். ஆம், சைகை மொழி. குறிப்பாக கேட்கவோ பேசவோ முடியாதவர்களுக்கு இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தகவல் தொடர்பு வழியாகும். சைகை மொழி, அதாவது கைகளால் பேசுதல். சைகை மொழியில் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம் கைகள், விரல்கள் மற்றும் முகத்தை பயன்படுத்துகிறோம். சில எளிய அறிகுறிகளை ஒன்றாக கற்றுக்கொள்வோம். வணக்கம் என்று சொல்ல நம் கையை அசைக்கிறோம். நன்றி சொல்ல நாம் விரல்களால் நம் தாடையை தொட்டு கையை முன்னோக்கி நகர்த்துகிறோம். மன்னிக்கவும் என்று சொல்ல நாம் ஒரு முஷ்டியை உருவாக்கி அதை நம் மார்பில் மெதுவாக தேய்க்கிறோம். அழகாக இருக்கின்றதல்லவா? சைகை மொழி அனைவருக்கும் உட்படுத்தப்பட்டதாக உணர உதவுகிறது. இப்போது நீங்கள் ஒரு நபருக்கு அல்ல, நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது மக்கள் செய்தி தொடர்பியல் என்று அழைக்கப்படுகிறது. நாம் செய்தித்தாள்கள், காணொளி மற்றும் தொலைக்காட்சியை மக்கள் செய்தி தொடர்பியலுக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு செய்தித்தாள் எழுதப்பட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்கிறது. இசை, செய்திகள் மற்றும் நேர்காணல்களை கேட்க வானொலி நமக்கு உதவுகிறது. தொலைக்காட்சி நமக்கு ஒரே நேரத்தில் இரண்டையும் பார்க்கவும் கேட்கவும் உதவுகிறது.
செய்திகளின் போது யாரோ ஒருவர் தொலைக்காட்சி திரையின் பக்கத்தில் கை அடையாளங்களை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த நபர் அனைவருக்கும் புரிந்து கொள்ள உதவும் வகையில் சைகை மொழியை பயன்படுத்துகிறார். சமூக ஊடகங்கள், அதாவது பகிர ஒரு புதிய வழி. இன்று மக்கள் வாட்ஸ்அப், யூடியூப் மற்றும் பேஸ்புக் போன்ற செயலிகளை பயன்படுத்துகின்றனர். இவை சமூக ஊடக செயலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் படங்கள், காணொளிகள் மற்றும் செய்திகளை பகிர்ந்து கொள்ள அவை நமக்கு உதவுகின்றன. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கைபேசிகளையும் திரை ஒளிகளையும் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். அதிகப்படியான திரை ஒளி நேரம் நம் கண்களை பாதிப்படைய செய்யும். இயர்போன்களுடன் உரத்த இசையை கேட்பது நமது கேட்கும் திறனை சேதப்படுத்தும். தனிப்பட்ட தகவல்களை அந்நியர்களுடன் இணைய வழியாக பகிர்வது பாதுகாப்பானது அல்ல. ஒரு புதிய பயன்பாட்டை பயன்படுத்துவதற்கு அல்லது இணைய வழியாக அந்நியர்களுடன் பேசுவதற்கு முன்பு எப்போதும் உங்கள் பெற்றோரிடம் கேளுங்கள். எனவே குழந்தைகள், இப்போது உங்களுக்கு தெரியுமா, தகவல் தொடர்பு நம்மை சுற்றி உள்ளது. நாம் நம் வாயால் பேசலாம், நம் கையால் எழுதலாம், தொலைபேசிகள் மற்றும் கணினியை பயன்படுத்தலாம், சைகை மொழியை பயன்படுத்தி நம் கைகளால் பேசலாம். எனவே நீங்கள் ஒரு புன்னகையுடன் வணக்கம் சொல்கிறீர்களோ, ஒரு நண்பருக்கு ஒரு செய்தியை எழுதுகிறீர்களோ, அல்லது உங்கள் கை சைகைகளால் நன்றி காட்டுகிறீர்களோ, நீங்கள் தகவல் தொடர்புக்கான அழகான பரிசை பயன்படுத்துகிறீர்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சில நேரங்களில் கனிவான வார்த்தைகளை குரல் இல்லாமல் சொல்ல முடியும். நன்றி. மாணவர் அறிவு மதிப்பீடு. 1. சரியான பதிலை தேர்வு செய்க. 1. இவற்றில் எது நவீன தகவல் தொடர்பு கருவி அல்ல? ஆ. அஞ்சல் அட்டை. ஆ. மின்னஞ்சல். இ. வாட்ஸ்அப். இ. காணொளி அழைப்பு. 2. ஒரு தபால்காரர் என்ன செய்கிறார்? ஆ. கடிதங்களை கற்பித்தல். ஆ. கடிதங்களை வழங்குதல். இ. கைபேசிகளை விற்பனை செய்தல். இ. புத்தகங்களை எழுதுதல். 3. இவற்றில் எது ஆடியோ தொடர்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது? ஆ. தொலைக்காட்சி. ஆ. வானொலி. இ. மின்னஞ்சல். இ. அஞ்சல் அட்டை. 4. ஒரு கடிதத்தை அனுப்புவதற்கு முன் நாம் அதில் என்ன எழுத வேண்டும்? ஆ. ஒரு நகைச்சுவை. ஆ. வரைதல. இ. முகவரி. இ. கையொப்பம். 5. கைபேசியை பயன்படுத்தி விரைவாக செய்திகளை அனுப்ப எது பயன்படுத்தப்படுகிறது? ஆ. செய்தித்தாள். ஆ. அஞ்சல் அட்டை. இ. SMS. இ. வானொலி. 2. ஓடிட்ட இடங்களை நிரப்பவும். 1. நம் கருத்துகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள டேஷ் பயன்படுத்துகிறோம். 2. டேஷ் என்பது அஞ்சல் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்ப பயன்படுத்தப்படும் ஒரு அட்டை. 3. SMS இன் முழு பெயர் டேஷ். 4. தொலைக்காட்சி என்பது டேஷ் தொடர்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 5. மின்னஞ்சல்களை அனுப்ப, விளையாட்டுகளை விளையாட மற்றும் அழைப்புகளை செய்ய நாம் டேஷ் பயன்படுத்தலாம். 3. பின்வருவனவற்றை பொருத்தவும். ஆ. அஞ்சல் பெட்டி. ஆ. அழைப்பு மற்றும் பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆ. மின்னஞ்சல். ஆ. தினசரி செய்திகளை அச்சிடப்பட்டன. ஆ. ஸ்மார்ட் போன். ஆ. கடிதங்கள் அனுப்புகிறது. ஆ. செய்தித்தாள். ஆ.
மக்கள் செய்தி தொடர்பியல். ஆ வானொலி. ஆ அனுப்ப இணையம் தேவை. 4 கருத்தியல் புரிதல். கேள்வி 1. தகவல் தொடர்பு என்றால் அதன் அர்த்தம் என்ன? எத்தனை வகையான தகவல் தொடர்புகள் உள்ளன? கேள்வி 2. விரைவான தகவல் தொடர்புக்கான வழிகளை குறிப்பிடவும். கேள்வி 3. மக்கள் செய்தி தொடர்பியல் ஊடகங்களை பயன்படுத்துவதில் நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன? கேள்வி 4. தகவல் தொடர்பு என்றால் என்ன? கேள்வி 5. மக்கள் செய்தி தொடர்பியல்களில் பயன்படுத்தப்படும் 2 கருவிகளை குறிப்பிடவும். கேள்வி 6. சைகை மொழி என்றால் என்ன? கேள்வி 7. ஒரு கடிதம் ஒருவரின் வீட்டை எவ்வாறு சென்றடைகிறது? கேள்வி 8. ஸ்மார்ட் போனை பயன்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு விதியை எழுதுங்கள். 6. கேள்வி கேட்பதும் கருதுகோள்களும். அஞ்சல் சேவைகள் குறித்து தபால் மேலாளரிடம் நீங்கள் என்ன கேள்விகளை கேட்பீர்கள்? 7. பரிசோதனைகள் மற்றும் கள அவதானிப்புகள். அருகிலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று அதன் சேவைகளை கவனித்து ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். 8. தகவல் திறன்கள் மற்றும் திட்டங்கள். கைபேசிகளின் பயன்பாடுகள் பற்றிய தகவல்களை சேகரித்து உங்கள் வகுப்பறையில் காட்சிப்படுத்துங்கள். 8. வரைதல் மற்றும் மாதிரி தயாரித்தல். களிமண் அல்லது அட்டை பெட்டியை பயன்படுத்தி ஒரு கைபேசி மாதிரியை உருவாக்குங்கள். 9. பாராட்டு. உங்கள் வீட்டில் ஒரு விழாவில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். பாடத்திட்ட பணி. கடந்த காலத்திலும் இன்றும் மக்கள் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி எவ்வாறு தகவல் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை காட்டும் ஒரு சிறு புத்தகம் அல்லது விளக்கப்படத்தை உருவாக்கவும். படங்கள், பெயர்கள் மற்றும் ஒரு எளிய சைகை மொழி சொற்றொடரை சேர்க்கவும்.